My dear students and parents, this is Daniel and welcome back to the channel. தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டில இருந்து ரவுண்ட் 3க்குரிய முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. ரவுண்ட் 3 ஷெட்யூல் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. ஸோ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் தேர்ட் ரவுண்ட் எப்போ ஆரம்பிக்க போகுது, ரிசல்ட் எப்போ வரப்போகுது, ஆல் இண்டியா கோட்டா தேர்ட் ரவுண்டுடைய ஆஸ் ஆஃப் நவ் ஆஸ் பர் த கரண்ட் ஷெட்யூல் படி ஆல் இண்டியா கோட்டா ரிசல்ட் எப்போ, தமிழ்நாடு ரிசல்ட் எப்போ, இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி செக் பண்ணி பார்க்க முடியுமா அப்படிங்கிற நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கூடவே நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியிலேருந்து வந்த ரீசெண்ட் அப்டேட்டை தான் பார்க்க போகிறோம். இப்போதைக்கு தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியிலிருந்து ஒரு முக்கியமான அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. டென்டேட்டிவ் ஷெட்யூல் ஃபார் ரவுண்ட் 3 அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணிட்டாங்க. திஸ் இஸ் ஃபார் 7.5 ரிசர்வேஷன் ஆஸ் வெல் அஸ் 9 to 2.5 ரிசர்வேஷன், கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா எல்லாத்துக்கும் சேர்த்து. நான் உங்களுக்கு முதல்ல நம்மளுடைய ஷெட்யூலில் காமிச்சிடுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 7.5 ரிசர்வேஷன் அண்ட் அதர் கேட்டகரி கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா 9 to 2.5 ரிசர்வேஷன். ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ இருந்து ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 6ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி, 6ஆம் தேதி காலையில் 10 மணிலேருந்து, அக்டோபர் 6ஆம் தேதி நாளை மறுநாள் காலையில் 10 மணிலேருந்து 9ஆம் தேதி சாயங்காலம் 5 மணி வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது அலவுடு. சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது 11ஆம் தேதியிலேருந்து, ஓகேங்களா. 11th அக்டோபர்லேருந்து தான் நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஆரம்பிக்க போகுது. 14th அக்டோபர் வரைக்கும் நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்துருக்குறாங்க. 11, 12, 13, 14 4 நாள் நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங் இருக்கு. 9ஆம் தேதியிலேருந்து 10, 11 இந்த 2 நாள் நமக்கு வந்து ஒரு கேப் இருக்கு. ஸோ மேபி எக்ஸ்டென்ஷன், ஆல் இண்டியா கோட்டா எக்ஸ்டென்ஷன் வந்தாலும் வரலாம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் வில் சி எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆஸ் ஆஃப் நவ் ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராசஸிங் ஆஃப் விர்ச்சுவல் வேகன்சி அப்படிங்கிறது வந்து 10ஆம் தேதி. ஏன்னா 6ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் தேர்ட் ரவுண்டுக்கும் ரீ அலாட்மெண்ட் கொடுக்கறதுனால, இந்த ரீ அலாட்மெண்ட்டுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாணவர்கள் யாரெல்லாம் ரீ அலாட்மெண்ட் போக போகிறாங்க அப்படிங்கிறத வச்சு விர்ச்சுவல் வேகன்சி லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த வருஷம். ஸோ அப்போ அந்த வேகன்சி பொசிஷனை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து ஒரு அப்டேட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ விர்ச்சுவல் வேகன்சி பொசிஷன் நமக்கு 10ஆம் தேதிக்கு மேலே 11ஆம் தேதி பிஃபோர் த சாய்ஸ் ஃபில்லிங் நமக்கு ரிலீஸ் ஆகும். சரிங்களா. ரிசல்ட் எப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அக்டோபர் 16ஆம் தேதி தமிழ்நாடுனுடைய ரிசல்ட் அப்படிங்கிறது வரப்போகுதுங்க. டவுன்லோடிங் ஆஃப் அலாட்மெண்ட் ஆர்டர் 16ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. 16ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி மதியானம் 12 மணி வரைக்கும் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன் பண்ணிக்கலாம். 22ஆம் தேதி சாயங்காலம் 5 மணி வரைக்கும் நீங்கள் அந்த காலேஜில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் டைம். இப்போ ஆல் இண்டியா கோட்டால தேர்ட் ரவுண்டுக்குரிய ஷெட்யூல் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நமக்கு ஆல் இண்டியா கோட்டா தேர்ட் ரவுண்ட் ரிசல்ட் வந்து 8ஆம் தேதி வர்றதாக இருக்கிறது ஆஸ் ஆஃப் நவ். நமக்கு ரிப்போர்ட்டிங் அப்படிங்கிறது 9ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரைக்கும் ஆல் இண்டியா கோட்டா தேர்ட் ரவுண்டுடைய ரிப்போர்ட்டிங் லாஸ்ட் டேட் வந்து அக்டோபர் 17. தமிழ்நாடுனுடைய ரிசல்ட் வந்து அக்டோபர் 16. ஓகேங்களா. ஸோ 16, 17 இந்த 2 நாட்கள் இருக்கு. தமிழ்நாட்டில் கிடைச்ச சீட்டில் சேரலாமா அல்லது ஆல் இண்டியா கோட்டாவில் கிடைச்ச சீட்டில் சேரலாமா அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல ஃப்ரீயாக நம்ம வந்து வித்தவுட் ஃபோர் ஃபீச்சர் நம்ம போகவே முடியாது. ஏன்னா ஆல் இண்டியா கோட்டாவை பொறுத்த வரைக்கும் தேர் இஸ் நோ ஃப்ரீ எக்ஸிட். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ எக்ஸிட் டேட் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. நமக்கு தமிழ்நாட்டில் அப்டேட் அப்படிங்கிறது கொடுத்து ஃப்ரீ எக்ஸிட் எப்போ வரைக்கும் ரெசிக்னேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த இடத்துல பாருங்க நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது நம்ம இதை பற்றி ஆல்ரெடி வீடியோவும் போட்டிருக்கோம். ஸோ இந்த ரெசிக்னேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 9ஆம் தேதி வரைக்கும் நம்ம ரெசிக்னேஷன் பண்ணிக்கலாம். 9ஆம் தேதி வரைக்கும் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரீ எக்ஸிட், டெபாசிட் போகாது. 9ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் சீட்டு வேண்டான்னு சொன்னீங்கன்னாலும் சரி, அல்லது சீட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி ரிசைன் பண்ணாலும் சரி, பெனால்ட்டி கண்டிப்பாக வரும். அதே மாதிரி உங்களுக்கு டெபாசிட் ஃபோர் ஃபீச்சர் கண்டிப்பாக வரும். பெனால்ட்டி வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு ரிசைன் பண்ணீங்கன்னா பெனால்ட்டி அப்படிங்கிறது வரும். ஸோ இந்த டைம் பீரியட் இருக்கிறதுனால those who are ready to take financial losses வந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கு போக போகிறேன் அல்லது தமிழ்நாடுக்கு போக போகிறேன் அப்படின்னு யோசிக்கக்கூடிய மாணவர்கள் பெற்றோர்லாம் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் சாய்ஸ் எடுக்கலாம். அதர்வைஸ் எந்த கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு அதில் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது. நீங்கள் ஃபினான்ஷியலாக எப்படி உங்களுடைய மனநிலை என்ன அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தேர்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரவுண்ட். ஏன்னா இங்கேருந்து நமக்கு ஃபினான்ஷியல் லாஸஸ் இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் வந்து ஏதோ ஒரு சின்ன சின்ன தவறுகளை செஞ்சுருந்தா கூட நமக்கு அது பண ரீதியாக நமக்கு எந்த விதத்துலையும் அது பாதிப்புகளை ஏற்படுத்தாத மாதிரி போயிட்டு இருந்திருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு தேர்ட் ரவுண்டில் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. பிகாஸ் தேர்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சீட்டு கிடச்சிருச்சு, நீங்கள் அந்த சீட்டை வேண்டான்னு சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கட்டியிருந்த செக்யூரிட்டி டெபாசிட் உங்களுக்கு திரும்பி கிடைக்காது. இது ஒரு விஷயம். ரெண்டாவது, அடுத்த ரவுண்டு 4th ரவுண்டு கவுன்சிலிங்க்கும் நம்மளால் போக முடியாது. தமிழ்நாடு 4th ரவுண்டுக்கு போக முடியாது. இந்த 2 விஷயம் செக் பாயிண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சீட்டு கிடச்சிருச்சு,
நீங்க அந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணிட்டீங்க. பட் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த காலேஜ் எனக்கு பிடிக்கல அப்படின்னா, நீங்க அந்த சீட்ட வேண்டான்னு சொல்றீங்க. ரிசைன் பண்ண போறீங்க அப்படின்னா, நீங்க கட்டின டெபாசிட் அமௌண்ட் போயிடும். நீங்க கட்டியிருந்த டியூஷன் ஃபீஸ் போயிடும். அது போக கவர்மெண்ட்டுக்கு தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டிக்கு நீங்க ஒரு ரூ. 10,00,000 செக்யூரிட்டி டெபாசிட் பெனால்ட்டியா டிஸ்கன்டினியூவேஷன் ஃபீஸா நீங்க பே பண்ணணும். ஸோ ரூ. 10,00,000 பிளஸ் டியூஷன் ஃபீஸ் பிளஸ் செக்யூரிட்டி டெபாசிட். இது ஒரு பெரிய லாஸ். இந்த விஷயம் இருக்கிறதுனால சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது கவனமா பண்ணுங்க. தேர்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு சீட்டு கிடைச்சா எந்த காலேஜ்ல சீட்டு கிடைச்சா சேருவீங்களோ அதை மட்டும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க. நான் எல்லா காலேஜையும் போடுறேன், அதுக்கப்புறம் எனக்கு அந்த காலேஜில் சீட்டு கிடைச்சதுக்கு அப்புறம் எனக்கு அது வேண்டாம். ஏன்னா நமக்கு வரக்கூடிய ஃபோன் கால்ஸ்ல சரி, நம்ம கூட நேரடியா வந்து பேசக்கூடிய மாணவர்கள் பெற்றோர்ல இருந்தாலும் சரி, நிறைய பேரை பார்க்கிறோம். பல்வேறு தரப்பட்ட மாணவர்கள் பெற்றோர்ல பார்க்கிறோம். அதுல ஒரு சிலருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு சீட்டு கிடைச்சது, எனக்கு அது பிடிக்கல. செகண்ட் ரவுண்ட்ல ஒரு சீட்டு கிடைச்சது, அதுவும் எனக்கு பிடிக்கல. ஆல் இண்டியா கோட்டால சீட்டு கிடைச்சது, தமிழ்நாட்டுல சீட்டு கிடைச்சது, இங்க இருந்து அங்க, அங்க இருந்து இங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பா நீங்க நல்ல கல்லூரியை தேர்ந்தெடுக்கணும். அதுல மாற்று கருத்தே இல்லை. நீங்க நல்ல ஒரு இடத்துல செட்டில் ஆகணும், நீ நல்ல ஒரு கல்லூரியை ஐடென்டிஃபை பண்ணி அதுல ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா உங்களுடைய முடிவுல இப்போ இதுக்கப்புறம் நீங்க தீர்க்கமா இருக்கிறது இல்லைன்னா ஒரு தெளிவான திடமான ஒரு முடிவை எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். பிகாஸ் இங்க ஃபினான்ஷியல் லாசஸ் அப்படிங்கிறது இருக்கு. இதை நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோல அதற்குரிய பதிலையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். தமிழ்நாடு கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் ஷெடியூல் கொடுத்துட்டாங்க. ஆல் இண்டியா கோட்டா ஆல்ரெடி ஷெடியூல் இருக்கு. அங்க எதுவும் எக்ஸ்டென்ஷன் இல்லை அப்படின்னா இதுல எந்த சிக்கலும் இருக்காது. ஒருவேளை அங்க ரொம்ப எக்ஸ்டென்ஷன் ஆச்சுன்னா தமிழ்நாடும் அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். யோசிச்சு பண்ணலாம். இதுல எந்த மாதிரியான சிங்க்ரனைசேஷன் போகுது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோல நான் கண்டிப்பா உங்களுக்கு கவர் பண்றேன். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிட்டு இருங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இது வரைக்கும் சீட்டு கிடைக்கிறேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுடைய மாணவர்களா பெற்றோர்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த ரவுண்ட்ல சீட்டு கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.